இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மளோட என்ன பேச நினைக்கிறாருன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இப்பொழுதும் நாங்க எல்லோரும் உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் ராஜா. ஆவியான தேவனை எங்களை நிரப்புங்க. இன்றைக்கான வார்த்தை எங்களை பலப்படுத்த, சரியான வழியில நாங்க செல்ல எங்களுக்கு ஒரு கைடாக இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியான தேவனை எங்களை நிரப்புங்க, எங்களை இதை கட்டுங்க. நாங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி எங்களோட சிந்தனை முழுவதும் இந்த வேதத்துல இருக்க எங்களுக்கு கிருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, சஃபரிங் ஃபார் ரைச்சியஸ்னஸ் சேக். ஓகே, நீதி நிமித்தம் துன்பப்படுவது. ஓகேவா, அது என்ன அதிகாரம்ன்றதை நம்ம பார்ப்போம். என்ன அதிகாரம் என்ன வசனம்ன்றது பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Peter 3rd chapter 17th verse. தீமை செய்ய பாடனுபவித்ததிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். ஓகேவா, இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். For it is better if it is the will of God to suffer for doing good than for doing evil. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நன்மை செய்து, அதாவது தேவனின் சித்தத்திற்கேற்றவாறு நன்மை செய்து துன்பப்படுவது ரொம்பவே நல்லது. அதாவது நம்ம தீமை செய்து துன்பப்படுறதை விட அப்படின்ட்டு. நம்ம நிறைய நேரத்துல நம்ம சூழ்நிலை நிமித்தம் சில தவறான வழிகள் செய்ய நேர்ந்துடும். அதாவது வேலை ஸ்தலத்துல இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் காமிங்க, காலேஜ்ல இந்த மாதிரி பொய் சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலயும் இந்த மாதிரி காரியங்களை செய்யலாம், என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட காட்லி ஸ்டாண்டர்ட, அதாவது வேதத்தின் பிரகாரம் வாழ்கிற வாழ்க்கைய காம்ப்ரமைஸ் பண்ணும்படி சில சூழ்நிலைகள் வரும். கண்டிப்பாகவே வரும், வராமலாம் இருக்காது. பட் அந்த இடத்துல நம்ம கர்த்தருக்கு சித்தமானதை செய்து, அதாவது வேதத்தின் பிரகாரம் நம்ம இருந்து நன்மை செய்தோம் அப்படின்னா, வேதத்தின் பிரகாரம் நம்ம செய்தோம் அப்படின்னா, அந்த பாடு, அந்த துன்பம் ரொம்ப மேன்மையானதா இருக்கும். இதை யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம மத்த தவறுகள் செஞ்சு, அதாவது இப்போ வேலை ஸ்தலத்துல ரிப்போர்ட்ஸ் அவங்க தப்பா சொல்லுங்கன்னு சொன்னோடனே அந்த மாதிரி செஞ்சு, காலேஜ்ல பொய் சொல்லி, இல்லைன்னா தேவனோட ஸ்டாண்டர்ட்ஸை விட்டு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி அதுல சில துன்பங்கள் ஏற்பட்டதுன்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு விடிவு காலமே வராதுங்க. அதுக்கு அந்த ஒரு துன்பம் ரொம்ப மோசமாவே இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் கூட இருக்காது. இதை தேவனுக்கு சித்தமானது செஞ்சு நம்ம இருந்தோம் அப்படி வச்சுக்கோங்களேன், தேவனோட பார்வைக்கு நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும், நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும்ன்ற ஒரு சந்தோஷம் அட்லீஸ்ட் நம்ம மனசுல இருக்குமே தவிர, தீமை செய்து கெட்ட வழியை செய்து அதுல படுற அந்த துன்பம் ரொம்ப மோசமானதா இருக்கும். அதே அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம், 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. அதாவது இங்கிலீஷ்ல நம்ம வாசிப்போம் 14th verse. But even if you should suffer for righteousness sake, you are blessed, and do not be afraid of their threats nor be troubled. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பேதுரு தான் சொல்றாரு, நம்ம நீதி நிமித்தம் பாட அனுபவிச்சோம் அப்படின்னா நம்ம பாக்கியவான்களா இருக்கிறாங்களா. உங்களுக்கு எதிராக யார் எழுந்தாலும் அவங்கள பார்த்து நம்ம பயப்படவும் தேவையில்ல, அவங்களோட த்ரெட்ஸ்க்கு நம்ம கலங்கவும் தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. சோ இன்றைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை மாத்திரமே நோக்கி போவோம். இந்த உலகம் கொடுக்கிற ஆஃபர்ஸ், அதாவது தீமையான வழிகள்ல நம்ம பெறணும்னு நினைக்கிற இந்த ஆஃபர்ஸோ இல்ல ஒரு மேன்மையோ ப்ரொமோஷன்ஸோ நம்மளுக்கு வேண்டவே வேணாம். ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் நம்ம செய்துக்கிட்டு நம்ம ஜாலியா போயிட்டே இருப்போம். கர்த்தர் ஏற்ற நேரத்துல நம்மளை மேன்மைப்படுத்துவார், அது நிச்சயமாகவே நடக்கும். எக்காரணத்திற்கொண்டும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து நம்ம அப்படியே மாட்டிக்க வேணாம். இங்க என்ன சொல்ல வருது, தேவனுக்கு சித்தமான நன்மை நம்ம செய்யும் போது அந்த துன்பம் எவ்வளவோ மேன்மையா இருக்கும். தீமையான காரியங்கள் செய்து நம்ம பாக்கியவான்களா இருப்போம். கர்த்தர் நம்மளை கண்டு ஆசீர்வதிப்பார். ஆமென். வாங்க ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றி ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்க சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் ராஜா. எந்த இடத்துலயும் ஏசப்பா அந்த காட்லி பிரின்சிபல்ஸை நாங்க விட்டு போகாதபடிக்கு ஏசப்பா நாங்க நன்மையை செய்ய வேதத்தின் பிரகாரம் வாழ எங்களுக்கு கிருபைத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமேன். God bless you. Have a blessed day.